வணக்கம். இது தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ். மிக மிக முக்கியமான பரபரப்பான ஒரு செய்தி. நீதிமன்றம் மோடி அரசை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக வெள்ள பாதிப்பில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களிடம் உயிரை தவிர வேற ஒன்றுமே இல்லை, அவர்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ இந்த வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிப்பது என்பதில் தொடங்கி, அதற்கான நிதி ஒதுக்கீடு என்பதில் தொடங்கி, நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை ஒழுங்காக எந்தவிதமான பாரபட்சமுமின்றி செய்ய வேண்டும் என்று அதிரடியாக சொல்லியிருக்கிறது. யார்? அதாவது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள், அதே போல் நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள், மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஒரு மத்திய குழு வந்தது. இவங்கெல்லாம் பார்த்துட்டு போன பிறகும் கூட தமிழ்நாட்டை அவர்களுக்கு தர வேண்டிய உரிய நிதி பங்கீடை கொடுக்காததிலிருந்து பலவிதமான நிலைகளில் மோடி அரசு தொடர்ந்து திட்டமிட்டு அவர்களை புறந்தள்ளுகிறது, அவர்களை வஞ்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டிற்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு மனு, அந்த மனுவில் நீதிமன்றத்தினுடைய அப்சர்வேஷன் என்பது ஒரு நெருக்கடிக்கு, குறிப்பாக நேரில் பார்வையிட்ட அம்மையார் நிர்மலா சீதாராமன் உட்பட பலரையும் நெருக்கடிக்கு தள்ளி இருக்கிறது. மழை வெள்ளத்தில் அரசியல் செய்வது யார் என்கிற கேள்வியை தாண்டி நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன்ஸ், அவர்கள் ஒரு வாரம் நேரம் கொடுத்திருக்கிறார்கள், அடுத்து என்ன எடுக்க போறீங்க அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க எங்க முன்னாடி சொல்லணும் அப்படின்னுட்டு இரண்டு தரப்பிற்குமே, மத்திய அரசுக்கும் சரி நம்முடைய மாநில அரசுக்கும் சரி உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் என்னென்ன விஷயங்கள் கேட்கப்பட்டது, குறிப்பாக தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லக்கூடியது, அதில் எந்த அளவுக்கு சட்ட ரீதியிலாகவே அது சரியானதா என்கிற கேள்வியில் தொடங்கி, இவர்களுடைய அரசியல் வெறும் ஸ்டேட் மட்டுமே இதை பார்த்துட முடியாது, அதற்கு நேரில் பார்த்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், எனவே நீதிமன்றம் உரிய நீதியை, அரசுக்கான உத்தரவை கொடுக்க வேண்டும் என்கிற விஷயங்களோடு பதிவு செய்யப்பட்ட பொதுநல வழக்கு, அதனுடைய வாத பிரதிவாதம் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும், மோடி அரசு இந்த இடத்தை அவர்கள் அரசியலாக மாற்ற நினைத்ததற்கான ஒரு குட்டாக இதை நாம் பார்க்கலாமா என்கிற விஷயங்களையும் விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மனுவை மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர், அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொதுநல வழக்காக தாக்கல் செய்கிறார். வழக்கறிஞர் ஆனந்தராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர். அவர் என்னென்ன கேள்விகள் முதல்ல லிஸ்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதற்கு பிறகு ஏன் மோடி அரசு அதில் எப்படி சிக்கியிருக்காங்கிறத பார்க்கலாம். அவர் சொல்லக்கூடியது, சமீபத்தில் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. சில பகுதிகளில் ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை என்பது அந்த 1-2 நாட்களிலேயே கொட்டி தீர்த்திருக்கிறது. இதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய நீர் நிலைகள், தேக்கங்களும் சரி, நீர்நிலைகளும் சரி, உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. தாமிரபரணியுடைய வெள்ளப்பெருக்கு, ஏரி குளங்கள் உடைப்பு, அந்த மாவட்டங்கள் மொத்தமாக வெள்ளத்தில் தத்தளித்தன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம், கண்கூடாக பார்த்துருக்குறோம். இதனால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக முடங்கி போயிருக்கிறது. அவங்க சிறு தொழில் செய்கிறவர்களாகட்டும், வேலைக்கு போயிட்டு வரக்கூடியவங்களாக இருக்கட்டும், சாமானியர்கள் யார் வீட்டையும் விட்டு வைக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பல இடங்களில் சாலைகள் அடித்து செல்லப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், நிர்மலா சீதாராமன் அவர்கள் மழை பெஞ்சு வெள்ளமாகி அதற்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு அந்த அம்மையார் வராங்க. அதற்கு பிறகு அதுக்கு அடுத்த நாளிலும் கூட எந்தெந்த வழியாக சுற்றிக்கிட்டு நீங்கள் போகணும் என்று ரூட்டை மாற்றி முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணி வேறு வேறு ரூட்டை, உங்களுக்கு பக்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துக்கு 3 மணி நேரம் சுற்றிட்டு போகிற மாதிரி எல்லாம் அவர்கள் பாதைகளை அரசு வெளியிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழல் இருக்கும் பொழுது சாலைகள் கிடையாது, போக்குவரத்து கிடையாது, போய் சேர முடியாது அப்படிங்கிற இடம் இருக்கிறது. ஏராளமானோர் வாழ்வாதாரங்களை இழந்ததோடு உட்கட்டமைப்பு வசதிகளும் கடுமையாக சேதமடைந்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது மக்கள், அவர்களுடைய பொருட்கள் எல்லாம் போச்சு, உடைமைகள் போச்சு, அவங்களுடைய ஆவணங்கள் போச்சு. இதற்கு அடுத்தது என்ன செய்வது? படித்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால் சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து மற்றதெல்லாம் இருக்கும், வீட்டு பத்திரம், நில உடைமை, டாக்குமெண்ட்டு அத்தனையும் அவுட்டு. இதை தாண்டி அரசின் சார்பில் பல கட்டமைப்புகள், ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், ஒரு மருத்துவமனை, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பேருந்து நிறுத்தத்தில் தொடங்கி சாலைகள், குடிநீர் வசதி. ஏன்னா உங்களுக்கு தண்ணி எல்லாம் ஒன்று மிக்ஸ் ஆகிருச்சு அப்படின்னா வீட்டு வரைக்கும் வந்துகிட்டு இருந்த, இல்லை தெரு வரைக்கும் வந்துகிட்டு இருந்த அந்த குடிநீர் லைனில் இருந்து அத்தனையும் நீங்கள் மாற்றி ஆகணும். இது போக கரண்ட்டு, அந்த மின்கம்பங்கள் அது சரிந்தது, அதை மறுசீராய்வு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் அதனுடைய உறுதித்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும், அதை முழுக்கவே ரிப்ளேஸ் பண்ணணுமா, இதற்கான செலவுகள், இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கிறது. வெறுமனே மக்கள் தெருவுக்கு வந்தார்கள் என்பது
என்பது ஒரு பார்ட்டு, அதே போல் மாநிலத்தினுடைய அத்தனை விதமான உட்கட்டமைப்புகள் உள்ள இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். 2016ஆம் ஆண்டு அந்த மனுவில் அவர் குறிப்பிடுறாரு, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தால் இயற்கை பேரிடர்கள் பாதிப்புகளை கொண்டு 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மோடி கவர்மெண்ட் தான் 2016 இருக்குது, அது இல்லைன்னு நிர்மலா சீதாராமன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். முதல் விஷயம் மாவட்ட அளவில் கையாளப்படும் பேரிடர்கள். 2வது மாவட்ட மற்றும் மாநில அளவிலான குழுக்கள் கையாள வேண்டிய பேரிடர்கள். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில குழுக்களோடு இணைந்து தேசிய குழுக்கள் கையாள வேண்டிய பேரிடர் அப்படின்னு அதை 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. வெறும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கலெக்டர் தலைமையில் மற்ற ஃபோர்ஸஸு, அது ஃபயர் ரெஸ்கியூ டீம் ஆகட்டும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸு மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க கணிக்கக்கூடியது. இந்த டிஸ்ட்ரிக்டால் மட்டும் பண்ண முடியாது, கூடுதலாக மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் இருந்து ஆட்கள் வேணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடியவங்க இணைந்து செய்வது. 3வது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸாலே பண்ண முடியாது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஃபோர்ஸும் வேணும் அப்படிங்கிறது தான். நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நிர்மலா சீதாராமன் அவர்களே பல கணக்குகள்லாம் சொன்னாங்க. அது வழக்கம் போல் உண்மைக்கு மாறான கணக்குகளாக இருக்கிறது என்பது தனி. ஹெலிகாப்டரை வச்சு 45,000 பேரை வந்து நாங்களே மீட்டோம் அப்படின்னா இங்கே ஹெலிகாப்டர் கொண்டு போனாங்களா இல்லை அது என்னது, இது எதுவும் ட்ராவல்ஸ் வண்டியா இல்லை இந்த பெரிய லாரி 2 இது 3 இது சேர்த்து அட் அ டைமில் ஆட்களை ஏற்றிட்டு போகிறதான் நமக்கு தெரியல. அவங்க சொல்லக்கூடிய அப்படி மலைக்க வைக்கக்கூடிய கணக்குகள்லாம் இருக்குது இல்லையா. உள்ள முழுக்க ஃபோர்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு, நேவியிலேருந்து நேவி கிடையாது, ஹெலிபேடு ஏர்ஃபோர்ஸ் உள்ளே வராங்க, மற்றபடி ரெஸ்கியூ பண்ணக்கூடிய மற்ற பாதுகாப்பு வீரர்கள் எல்லாம் உள்ளே வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இவ்வளவு எக்யூப்டாக இருக்கக்கூடியவர்கள் மாநில அரசை தாண்டி மத்திய அரசும் உள்ளே வந்தும் கூட அது ப்ராப்பராக எல்லாம் சேர்ந்து முடியறது அப்படிங்கிறது நம்மளால் உடனடியாக பண்ண முடியலன்னும் போது அதனுடைய தீவிரத்தன்மையை நம்ம உணர்ந்துக்க முடியும். இது கண்டிப்பாக இதில் 3rd கேட்டகரி தான். 2013 உத்தரகாண்ட் வெள்ளம் ரொம்ப பெரிய வெள்ளம் இருந்தது அந்த காலகட்டத்தில். 2014 ஆந்திராவில் ஹுட் புயல், அதே போல் 2018 கேரளா வெள்ளம். இதை கடுமையான இயற்கை பேரிடர்கள் அப்படின்னு இதே மோடி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறது. ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய மெமரண்டத்தில் கேட்பது என்பதும் இதுதான். கெலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர், மிக கடுமையான இயற்கை பேரிடர்னு எங்களுக்கு நீங்கள் அறிவிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதலமைச்சரும் கோரிக்கை வைத்திருக்கிறார். கடந்த காலத்தில் நாங்கள் அறிவித்ததே இல்லைன்னு அம்மையார் சொல்கிறாங்க இல்லையா. ஆக்சுவலாக நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை பேரிடர், அது வந்து பார்த்திங்கன்னா தேசிய பேரிடர், நேஷ்னல் டிசாஸ்டர் நாங்கள் அறிவிக்க முடியாது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு வாரமாக. நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியது, உங்களை நேஷ்னல் டிசாஸ்டரை அறிவிக்க சொல்லி யாருமே கேட்கலை. நாங்கள் கேட்காத ஒன்றை கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. 2018 கேரளா மாநில வெள்ள பாதிப்பின் போது உடனடியாக 100 கோடி வெள்ளம் வந்ததும் தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து 500 கோடியும் விடுவிக்கப்பட்டது. NDRFலேருந்து 500 கோடி ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு NDRFலேருந்து ஒத்த பைசா ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய பரிந்துரைப்படி பேரிடர் காலங்களில் ஏற்படும் பொழுது தேசிய பேரிடர் மேலாண்மை நிதி வழங்க வேண்டும். NDRFலேருந்து நீங்கள் ஃபண்டை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே 15வது நிதிக்குழு பரிந்துரை செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் மாநிலங்களுக்கு பேரிடர் நிதியாக கொடுக்க வேண்டிய தேசிய பேரிடர் மேலாண்மை நிதிக்கு 1,60,153 கோடி ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு ஃபினான்ஸ் கமிஷன் சொன்ன நிலையில் இன்னைக்கு வரைக்கும் அதற்கு போதிய நிதி இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதாவது NDRFக்கு ஃபண்டு கொடுக்கல நம்ம மோடி கவர்மெண்ட் அதுலேருந்து ஏன் எடுத்து கொடுக்கலன்னு கேட்குறோம். மோடி கவர்மெண்ட் அதுக்கு அலாட் பண்ண ஃபண்டே பட்ஜெட்டில் இருந்து சரியாக கொடுக்கலங்கிறதுனால கையில் இருந்தால், உங்களுக்கு சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் நீங்கள் எடுத்து கொடுக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அகச்சிறந்த நிதி மேலாண்மையில் NDRFக்கே அலாட் பண்ண வேண்டிய ஃபண்டை ஏன் ஒழுங்காக அலாட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கலைங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. அதுக்கு ஃபண்டு ஒதுக்குறதையே நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னும் போது அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அதை வந்து நீங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்குன்னா உடனடியாக கொடுப்பீங்க, மற்றதுக்கெல்லாம் நாங்கள் நகர்த்தவே மாட்டோங்கிற இடம் இருக்கும்போது நம்ம என்ன வந்துற போது வந்தால் பார்த்துக்கலான்னு ஃபண்டை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறத தாண்டி அலாட் பண்ணுறதுலே கோளாறு அப்படிங்கிறதையும் அந்த மனுவில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. 2015 மக்கள் தொகையின்படி மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளால் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் 1,90,00,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
ஆக்சுவலாக இதை விட கூட இருக்கும், ஏன்னா 2 கோடி அதை கிராஸ் பண்ணியிருக்கோம் மக்கள் தொகை அப்படிங்கிறது. நமக்கு 2011 சென்சஸ் தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. நீங்கள் ரிவர்ஸில் அதை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது இன்னும் கூடுதலாக கூடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. பாப்புலேஷன் டென்சிட்டி நமக்கு இன்னமும் கூட கூடி இருக்கும். அப்போ 2 கோடி பேர் பாதிக்கப்பட்டதை நீங்கள் இயற்கை பேரிடராக, கடுமையான இயற்கை பேரிடராக ஏன் அறிவிக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதற்கு தான் முதலமைச்சர், அதாவது சென்னை இது அடுத்தது இது வரும்பொழுதே அவர் அங்கே போய் சந்திக்கிறதுக்கு முன்பாகவே இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணிடுறாங்க. ஸோ அன்னைய தேதிப்படி உடனடியாக 700 கோடியும் நிவாரண நிதியாக 2000 கோடியும் ஒதுக்கணும்னு அவர் கடிதம் எழுதியிருந்தார். நேரில் சந்திக்கும் போது 2000 கோடி என்பது 21,000 கோடியாக மதிப்பிடப்பட்டு கேட்கப்பட்டதுங்கிறத நம்ம பார்க்குறோம். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடம் உள்ள நிதி விவரம், மாநிலங்களுக்கு ஒதுக்கும் நிதி வழிமுறைகள் குறித்து அரசிதழில் வெளியிட வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதாவது இப்போ 2 ப்ரேயராக இருக்கிறதுங்க. ஒன்று, இதில் இந்த மோடி அரசு என்ன பண்ணுது, நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மையார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. மாநில அரசுகளுக்கே கிளாரிட்டி இல்லை. இப்போ கேரளா வெள்ளத்துக்கு நீங்கள் எப்படி NDRF 900 கோடி ஒதுக்குனீங்க அப்படி நாங்கள் அறிவிக்கக்கூடியதே கிடையாது, கொடுக்கக்கூடியதே இல்லைன்னு இதே அம்மையார் தான் பேசுகிறாங்க. ஆனால் அங்கே எப்படி ரிலீஸ் ஆச்சுங்கிற கேள்வி இருக்குது. அஃப்கோர்ஸ் அப்போ மறைந்த திரு அருண் ஜேட்லி அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாலும் பாஜக கவர்மெண்ட் தான். அப்போ அதை ஏன் மாற்றிக்கிட்டீங்கிறது இருக்குது. இப்போ மாநில அரசு ஆளுங்கட்சியாக குஜராத்தினுடைய வெள்ளத்தை ஏரியல் சர்வே ஃப்ளைட்டில் ஹெலிகாப்டரா அதில் அப்படியே போய் மேலேருந்தே அப்படியே உத்து பார்த்துட்டு நம்ம ஊர் இப்படி ஆயிடுச்சுன்னுட்டு உடனடியாக நாங்கள் நிவாரண நிதியாக 1000 கோடியை ஒதுக்குவோம்னு சொல்வதற்கு பிரதமருக்கு மனசு இருக்குது. ஏன் அந்த ஹெலிகாப்டர் எடுத்து இங்கே எப்படி திருநெல்வேலி தூத்துக்குடியில் மேலே இருந்து மட்டும் பார்த்துட்டு போனால் ஆகாதா என்ன? பார்த்துட்டு ரிலீஸ் பண்ண முடியாதா என்ன? அவருடைய ப்ரையாரிட்டி இங்கே நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பில்லை என்பதற்காக, அரசியல் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை என்பதற்காக திட்டமிட்டு இந்த மக்களை வஞ்சிக்கிறீர்களாங்கிற கேள்வியை எழுப்ப தான் செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுமே இதில் எப்படி வாங்குறதுன்னு தெரியல. NDRF இருக்கிறது, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய மக்கள் கிட்டத்தட்ட 2011 சென்சஸ் படி 1,90,00,000 2 கோடி பேர் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வாதாரத்தை, ஜீவாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அவர்களுக்கு உடனடியாக உட்கட்டமைப்பு வசதிகள்லேருந்து உடனடியாக வாழ்க்கையை தொடங்குவதற்கான வேலைகளை பார்ப்பதற்கு நிதி வேணும்னு கேட்டால் கொடுக்க முடியாது, இருக்கிறத வச்சுக்கிங்க, அறிவிக்க முடியாது என்று ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உடல் மொழியில் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் பேசுவார் என்று சொன்னால் என்ன காரணம்னா, நாங்கள் உங்களை கேட்டு கேட்டு கெஞ்சுற இடத்துல நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ரூல்ஸ் அப்படி தான் இருக்காங்கிறதே மாநிலங்களுக்கு தெரியல. எனவே அரசிதழில் இதை வெளியிட வேண்டும். வெளிப்படையாக அதனுடைய புரோட்டோகால் என்ன, ப்ரொசீஜர் என்ன, NDRFனா எப்பத்தில் ஃபண்டு கொடுப்பீங்க, அப்படி நீங்கள் கொடுப்பீங்கிறது வெளியே வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி குஜராத்துக்கு அப்படி தான் கொடுத்தீங்களா, இதுக்கு முன்னாடி உத்தரகாண்டுக்கு அப்படி தான் கொடுத்தீங்களாங்கிற கேள்வி எல்லாம் வெளியில் வரும். அது வரக்கூடாது என்பதற்காக இவர்கள் இதை வெளியிடாமல் வைத்திருக்கிறார்களா என்கிற கேள்வி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எனவே அதை அரசிதழில் வெளிப்படையாக மோடி கவர்மெண்ட் வெளியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரேயரை வழக்கறிஞர் ஆனந்த்ராஜ் வைக்கிறாரு. இரண்டாவதாக அவர் வைக்கக்கூடியது அப்படிங்கிறது, நம்முடைய 4 மாவட்டங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். நேஷனல் டிசாஸ்டர்னு நீங்கள் அறிவிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரேயர். மூன்றாவது, உடனடியாக அந்த 2000 கோடி நிதி விடுவிக்கணும், விடுவிச்சாதான் அப்படின்ட்டு யாரெல்லாம் இவர் உள்ளே சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன்னா மொத்தமாக எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இவங்க யாரை கூப்பிட்டு வர்றோமோ அவர்களை அழைத்து வருவதற்கான வேலைகளை செய்யவே இல்லை என்னும் போது அவர் யாரெல்லாம் அதில் பெட்டிஷனர்ஸ் உள்ள எடுத்திருக்கிறார், பெட்டிஷனர் யாரெல்லாம் ரெஸ்பாண்டண்ட்டாக எடுத்திருக்கிறாருன்னு பாருங்கள். யூனியன் ஆஃப் இந்தியா, மத்திய அரசு, அதனுடைய செயலாளர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம், உள்துறையினுடைய செயலாளரை உள்ளே இழுத்திருக்கிறாப்புல. அதே போல் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், நிதித்துறையினுடைய செயலாளர் முதல்ல திரு அமித்ஷா. ஏன்னா ஃபோர்ஸஸ் எல்லாம் அவருக்கு கண்ட்ரோலில் தான் இருக்குது. நமக்கு இங்கே வந்த மத்திய படையினர், குறிப்பாக ஆர்மி, நேவி, மற்ற விஷயங்கள், ஆர்மி நேவி நமக்கு அஃப்கோர்ஸ் டிஃபென்ஸில் வந்தாலும் கூட கெலாமிட்டி சார்ந்த விஷயங்களில் உடனடியாக அதை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய இடத்துல ஹோம் மினிஸ்ட்ரி தான் இருக்கிறது. எனவே ஹோம் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஃபினான்ஸ் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அஃப்கோர்ஸ் அவங்க தான் நிதியை ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிறனால அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் கிளைமேட் சேஞ்சு, காலநிலை மாற்றம் தொடர்பான அமைச்சகம், அதனுடைய அந்த மினிஸ்ட்ரியையும் உள்ளே சேர்த்துட்டாங்க. நான்காவது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்,
வேளாண்மை சார்ந்து வேளாண் துறை விவசாயத்துறை உள்ள வருது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வேளாண் பயிர்கள்லேருந்து அத்தனையும் வீணாக போயிருக்கிறது. அதற்கான விஷயங்கள் பாதுகாப்பு, அவர்களுக்கு உரிய காப்பீடு, அவர்களுடைய கடன்களை ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்வதற்கு பரிந்துரை செய்வது, பரிசீலனை செய்வது, மறுபடியும் அவங்க விவசாயத்தை தொடங்கணும் அப்படின்னா அதற்கான ஃபண்ட்ஸ்லேருந்து சப்சிடியிலேருந்து அத்தனையும் கொடுப்பது, இது எல்லாமும் வேணும். அதன் காரணமாக நம்முடைய விவசாயத்துறை அங்கே மத்திய அரசினுடைய விவசாயத்துறையை உள்ளே கொண்டு வராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 5வதாக நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, இந்தியாவினுடைய தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமாக இருக்கிறாங்க அல்லது அமைப்பாக இருக்கிறார்கள். அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சேர்பர்சன். இவங்க 5 வந்து மோடி கவர்மெண்ட் சைடில் இருந்து. இங்கே பார்க்கும் பொழுது ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர், பிரின்சிபல் செக்ரட்டரி, அதே போல் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், நிதித்துறையினுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, நம்முடைய நிதித்துறை, மாநில அரசினுடைய நிதித்துறை, அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ரெவென்யூ, நிதி மற்றும் பேரிடர் மேலாண்மை, KKSSR அவர்கள் அதில் அமைச்சராக இருக்கிறாரு, அவருடைய துறை, அந்த துறையினுடைய முதன்மை செயலாளர். அதே போல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், பொதுப்பணித்துறை, ஏன்னா அவங்களுக்கு ரோட்ல இருந்து அத்தனையும் காலியாக இருக்குது அப்படின்னும் போது அதுக்கான விஷயங்கள் வரணும் அப்படிங்கிறதுனால அதையும் கொண்டு வராங்க. அதே போல் கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், வருவாய் ஆணையர், அவங்க அதே போல் அதனுடைய கமிஷனருக்கு ஏற்கனவே அங்கே வந்து செக்ரட்டரி, இந்த பக்கம் கமிஷனர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃப் திருநெல்வேலி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃப் தென்காசி டிஸ்ட்ரிக்ஸ், அதே போல் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாநிலத்தினுடைய கலெக்டர்ஸ்க்கும் இதில் ரெஸ்பாண்டண்ட்டாக உள்ளே கொண்டு வைத்து தான் இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி இவ்வளோ பேரையும் உள்ளே சேர்த்து இந்த மனு அப்படிங்கிறத கொண்டு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை அதுதான் அந்த விசாரணைக்கு எடுக்கிறார்கள். 2 நீதிபதிகள் அமர்வின் முன்பாக பட்டியலிடப்படுகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா நீதியரசர் வேல்முருகன் மற்றும் நீதியரசர் செந்தில்குமார் ஆகிய 2 பேரினுடைய அமர்வு. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையில் அப்சர்வேஷன்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதனுடைய கோரும் அதுதான், அனைத்து இந்திய குடிமக்களையும் சமமாக பார்க்க வேண்டும். ஒரு கவர்மெண்ட்டாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாரும் ஒன்று தான், எல்லாரையும் நீங்கள் வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களை தனித்தனியாக பிரித்து பார்ப்பதற்கான ஸ்பேஸ் கிடையாது, எல்லாரையும் நீங்கள் சமமாக தான் நடத்தணும், கான்ஸ்டியூஷன் அதைத்தான் சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கோர் வேல்யூவாக சொல்லிட்டு, அனைவரும் இந்த மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு மழை வெள்ளத்தின் காரணமாக தங்களுடைய உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து, வாழ்வதற்கான வழியற்ற நிலையில் இருக்கிறார்கள் இல்லையா, இவர்கள் அத்தனை பேரும் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களை தேர்ந்தெடுப்பதற்காக வாக்களிக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலிலும் நீங்கள் மேலே அங்கே போய் அதிகாரத்தில் உட்காருவதற்கான அத்தனையிலும் உங்களுக்கு வாக்களித்து உங்களை கொண்டு போய் உட்கார வைத்திருக்கிறார்கள். மழையினால் பாதித்த பகுதிகளில் உள்ள மக்களிடம் உயிர் மட்டுமே மிஞ்சி உள்ளது. இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து வெறும் உயிரை மட்டும் கையில் பிடித்து கொண்டு இந்த மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை அனைத்தையும் இழந்து விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. எனவே பாரபட்சம் பார்க்காமல் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் எதிர்பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீதிபதிகள் 2 நீதிபதிகள் அமர்வு பதிவு செய்திருக்கிறது. ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன அடுத்து பண்ண போகிறீங்கிறத உடனடியாக எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஜனவரி 1 வாரத்திற்கு நாங்கள் இந்த வழக்கை ஒத்திவைக்கிறோம் அப்படின்னு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நம்ம இதில் பார்க்க வேண்டியது, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லிவிட்டு போன பிறகு இது நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறது. இப்போ என்னென்னா, இதை முடிச்ச மட்டும் இழுத்து அடித்து இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு எவ்வளோ காலதாமதம் செய்ய முடியுமோ அதை மோடி அரசு மிக நிச்சயமாக செய்யும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நீதிமன்றங்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பல விதமான கேள்விகளை கேட்டதன் காரணமாக பல நீதிபதிகள் கடந்த காலத்தில் இரவோடு இரவாக மாற்றப்பட்ட வரலாறுகளை நாம் பார்த்திருக்கிறோம். இதே மோடி அரசினுடைய காலகட்டத்தில் தான் அவை நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒரு சின்ன ஒரு ஞாபகத்துக்காக நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஆனால் அப்படியான விஷயங்களை இவர்கள் எத்தனை பேரை மாற்றிட முடியுங்கிற ஒரு கேள்வியை தாண்டி அதுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப கூடுதலாக இருக்கிறதாங்கிறது தான் பிரதானமானது. இந்த மாநில அரசு அவர்களிடம் இருக்கக்கூடிய நிதியை பயன்படுத்தி கையில் என்ன இருக்கோ அது வரைக்கும் அதை தாண்டி கடன் பட்டு மக்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். பலரும் பேசுகிறாங்க 6000 பத்தாது அப்படின்னு. பார்த்தா யார் பேசுகிறாங்கன்னா பாஜகக்காரங்க அல்லது சங்கப்பரிவார் அந்த அமைப்புகளினுடைய ஆதரவாளர்கள், இடதுசாரிகள் அப்படிங்கிறவர்களுக்கு எதிராக அல்லது அவர்களை தொடர்ந்து அவர்கள் இந்த மண்ணை விட்டு விரட்ட வேண்டும் என்று உறுதி எடுத்திருக்கக்கூடிய வலதுசாரிகள். அவங்களுக்கு அது அப்படி தான் முகத்தை காட்டிக்கொள்ள விருப்பப்படாமல் அல்லது தைரியம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பலரும் கூட அந்த டேக்லைனுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்படி அவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக அப்படிங்கிறாங்க,
நம்முடைய கேள்வி என்னென்னா, இந்த 6000 பத்தாது சரி, அதையே முடியாத இதில் இருக்கிற நிதி பத்தாமல் கடன் வாங்கி கவர்மெண்ட் கொடுக்குது. மேலே இருக்கிற கவர்மெண்ட்டை கொடுக்க சொல்ல வேண்டியதானே? அவங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய வாக்குகள் வேண்டாமா? வாக்குகள்ங்கிறது ரொம்ப பிளைனாக நம்ம வச்சோன்னா அது வேறு ஒரு பொருளில் வரும். இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, ஏன்னா உங்களுக்குன்னு தனியாக நிதி கிடையாது. நீங்கள் ஒன்றும் சந்திரமண்டலத்திலேருந்து வாங்கலை. இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒவ்வொருவரும் கட்டக்கூடிய நிதியும் தான் உங்களுக்கு கலெக்ட் செய்யப்பட்டு கஜானாக்கு நாங்கள் வந்துகிட்டு இருக்கிறது. அவர்களுக்கு ஒன்று என்றால் அதற்கு பயன்படுத்த அந்த நிதியை நாங்கள் எடுக்க மாட்டோம், ஒதுக்க முடியாது என்று சொல்லுவது வெளிப்படையாக உங்களுடைய காலனியைப் போல, உங்களுடைய 3ஆம் 4ஆம் தர அடிமைகளாக இந்த மாநிலத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா என்கிற கேள்வியைத்தான் நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. நிதியமைச்சர் திரும்ப 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 ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் சுனாமியவே நேஷனல் டிசாஸ்டராக அறிவிக்கலைன்னு. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று, நம்ம லாஜிக்கலாக யோசித்தோம்னா 2005 தான் இந்த சட்டம் வருகிறது. 2004 சுனாமி. எப்படி நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு இதை வந்து செய்வீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் நம்ம பிளைனாக பார்த்தோன்னா நேஷ்னல் டிசாஸ்டராக அறிவிங்கன்னே உங்களை கேட்கல. லாஜிக்கெல்லாம் இல்லை. கேட்காததை எதுக்கு கேட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க என்பதே முழுக்க இதை திசை திருப்புவதற்கான ஒரு வேலையாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் பயன்படுத்துகிறார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. இங்கே வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வேணால் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், பேங்க்ஸில் சொல்லி லோன் கொடுக்க பார்க்குறோம் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற லோன் அடைக்கலன்னு போய் அவங்க கழுத்தை நெரிக்க மாட்டாங்களா? அதற்கெல்லாம் என்ன வழி? எஜுகேஷன் லோனில் தொடங்கி அக்ரிகல்ச்சர் லோன்லேருந்து அத்தனைக்கும் லோன் எடுத்திருப்பாங்கல்ல சிறு குறு நிறுவனங்கள் அல்லது மகளிர் சுய உதவி குழுக்கள், வங்கிகளில் கடன் வாங்கி தொழில் நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கெல்லாம் என்ன வழி, என்ன வாழ்வாதாரம், என்ன ஜீவாதாரம், அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதற்கு பதில் சொல்லாமல் ஹெச்ஆர்என்சி கோவிலில் இருக்கிற வாழ்க்கை வெறும் 3000 தான் கொடுக்குறா, அதுவும் ரேஷன் கடையில் இருக்கிற மாதிரி அளந்து கொடுக்குறாங்க என்று பேசிவிட்டு போவது தான் உங்களுடைய மிக முக்கியமான பணி, தலையாய பணி அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இந்த மக்கள் அதை உள்ளபடியே வாங்கியிருக்கிறார்கள். உங்களுக்கு எது மிக முக்கியமானது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள், அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதற்கான பதிலை அவர்கள் நிச்சயம் கொடுப்பார்கள். நமக்கு என்னென்னா, இது நீதிமன்றத்துக்கு முதல் வாரம் இவங்க திரும்ப ஹியரிங்க்கு வாய்தா வாங்கி வாய்தா மேலே வாய்தா போட்டு அடுத்தடுத்து அதை நகர்த்தி கொண்டே போய் ஆவதற்குள் அந்த மக்கள் அதை மறந்து அடுத்த கட்டத்தை நோக்கி ஏதோ இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கலான்னு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளாக அதை மறந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. மறந்து விடக்கூடாதுன்னா என்னது, அப்படியே வச்சுக்கிட்டு திரும்ப ஏதாவது அப்படியெல்லாம் கிடையாது. அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், செய்ய வேண்டியதை செய்வார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். நீதிமன்றம் உத்தரவே இட்டாலும் கூட மதிக்கக்கூடிய இடத்தில் மோடி அரசு இல்லை என்பது இன்றைக்கு கள நிலவரமாக யதார்த்தமாக இருக்கிறது. அதை தாண்டி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி பார்க்கிறது, ஏன்னா பல நேரங்களில் அப்சர்வேஷன்ஸ் தீர்ப்புகளாக வருவதில்லை அப்படிங்கிறதும் மற்றும் ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. அடுத்து ஃபர்தராக எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், விரிவாக பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.